ஒரு காட்டுக்குள்ள காய்கறி எல்லாரும் வாழ்ந்து வந்தாங்களாம். அப்பம்போது காய்கறியின் தலைவரான பூசணிக்காய் சொன்னுச்சான், தக்காளி நீ பழ வகையை சேர்ந்ததுனால இந்த கூட்டத்திலேருந்து நீ வெளியாயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். அதை கேட்டதும் தக்காளி சொன்னுச்சான், நான் இவ்வளோ நாளாக உங்களோட தானே இருந்தேன், இப்போ மட்டும் என்னை தனியாக போக சொல்கிறீங்களே எப்படின்னு கேட்டுச்சான். இல்லை, நீ ஒரு பழ வகையை சேர்ந்ததுனால நீ தனியாக போயிரு, பழத்தோட கூட்டத்துக்கு போய் சேருன்னு சொல்லிச்சான். அப்போ அந்த தக்காளி பழத்தின் ராஜாவான மாம்பழத்திட்ட சொன்னுச்சான், என்னை உங்கள் கூட்டத்தில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு. அப்போ மாம்பழம் சொன்னுச்சான், இல்லை இல்லை, நீ காய்கறி வகையை சேர்ந்ததுனால நீ எங்கள் கூட்டத்தை சேரக்கூடாது, நீ இங்கேருந்து போயிருன்னு சொல்லிச்சான். அந்த சோகத்தில் தக்காளி என்ன செஞ்சான், எங்கே போய் தங்குறதுன்னு தெரியாமல் வந்துக்கிட்டு இருந்துச்சான். அப்போது ஒரு வெங்காயம் சொன்னுச்சான், நானும் ஒரு குச்சி ஐஸும் தான் ஒன்றா இருக்கோம், நீ வேணால் எங்கள் கூட தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுச்சான். வெங்காயம் தக்காளி குச்சி ஐஸு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக விளாண்டிட்டு இருந்தாங்களாம். அப்போது தக்காளிக்கு இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சான். அப்போ வெங்காயம் சொன்னுச்சான், இந்த உலகம் ரொம்ப மோசமானது, வெளியெலாம் போகக்கூடாதுன்னு சொன்னுச்சான். அதை சொல்ல கேட்காம எல்லாரும் வெளியில் போனாங்களாம். வெயிலின் தாக்கம் அதிகமானாலும் குச்சி ஐஸு உருகிருச்சான். இந்த சோகத்தில் தக்காளி வெங்காயம் அழுதுகிட்டே வந்துக்கிட்டு இருந்துச்சான். அப்போ ரோடு கிராஸ் பண்ணும்போது லாரி ஏறி தக்காளி நசுங்கிருச்சான். அந்த சோகம் தாங்க முடியாமல் வெங்காயமும் அழுதுகிட்டே வீடு வந்துச்சான். 2 பேர் இறந்து போயிட்டாங்க, 2 பேருக்காக நான் அழுகிறேன், எனக்காக யார் அழுகுவா அப்படின்னு சொல்லி சோகத்தில் இருக்கும்போது இறைவன் இறங்கி சொன்னானா, நீ இறக்கும்போது உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அழுவாங்க, அதனால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்களாம். இதுதான் தக்காளி வெங்காயம் குச்சி ஐஸோட சோக கதைகள்.